वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜெகத்குரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் அகுதுரும் கழுமல நகர் பெண்ணில் நல்லாடொடும் பெருந்தகை இருந்ததே. வான்முகில் வளாது பெய்கமை வளம் சுரக்கமனன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் பொங்க நற்றவ வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். எல்லாம் வல்ல அங்கே கனிவுடனான செந்தமிழ்ச்சொக்கன் திருவருட்கருணையினாலும் இந்த பரந்த பாரத தேசம் முழுவதும் நமக்கு வியாபித்திருக்கின்ற முனிவர்கள், ரிஷிமார்கள், குருமார்கள் நமக்கு பல்வேறு விதமான வழிபாட்டு முறைகளை எழுதி செய்திருக்கிறார்கள். அவற்றிலே ஒன்று அபஜித் முகூர்த்தம், பிரம்ம முகூர்த்தம்னு நாம் சொல்கிறோம் இல்லையா. காலையில் 3:30 மணி, 3:15 டு 4:15. இந்த 3:15 டு 4:15 அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கைகால் கழுவி ஒரு விளக்கு ஏற்றுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொள்ள முடியும். அமாவாசை, பௌர்ணமி அல்லது உங்களுடைய ஜன்ம நட்சத்திரம் அன்னையிலேருந்து ஆரம்பித்து ஒரு வாரம். அமாவாசை, இந்த அமாவாசை சனிக்கிழமைன்னா சனிக்கிழமை ஆரம்பித்து அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் அந்த ஒரு வாரம் கழித்து மீதி 4 வாரம் 3 வாரம் இருக்கும் இல்லையா, மாதத்துக்கு 4 வாரம். அந்த 3 வாரம் ரொம்ப ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு வாரம் அந்த 3:15லேருந்து 4:15 எழுந்திருப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அது உங்களுடைய சுய கர்மாவை பொறுத்தது. சார், அலாரம் வச்சுருப்பீங்கோ, 3 மணிக்கு எழுந்துருவீங்கோ, பல் தேய்ப்பீங்கோ, சூடாக ஒரு டீ சாப்பிடுவீங்கோ, விளக்கு கூட ஏற்றிடுவீங்க. 3:30 மணின்னு சொன்னால் 3:30 3:31 ஏதோ. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு தூக்கம் வரும் பாருங்க. காலையில் திருப்பி நீங்கள் எந்திரிக்கும் போது மணி 8:30 ஆகிடும். நான் நிறைய பேருக்கு தூக்கம் வராதுன்னு வரலன்னு சொல்கிறவங்களுக்குலாம் சொல்லுவேன், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சுடியா. அதுவும் வந்து கிட்டத்தட்ட அந்த சூரிய திசை, சூரிய புத்தி நடக்கிறவர்கள், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் 3 நட்சத்திரக்காரங்களுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது பார்ப்பேன், 3:30 மணிக்கு எழுந்து குளிச்சுடியா சரியா போகும். ஆனால் ஒன்று 3:30 மணிக்கு எழுந்து நீ டெய்லி குளிக்கிறியா, என்னடா பண்ணான்னு கேட்கப்படாது. என்னை பொறுத்த அளவில் நான் சௌரியமாக இருக்கேன். கடவுள் என்னை ரொம்ப சௌரியமாக வச்சுருக்கான். பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக, சமூக ரீதியாக 4348 பேர் என்ற ஜாதகம் பார்க்கலாம். அவனுடைய சுகதுக்கங்கள் என்னுடைய கணிதத்தின் மேல் நடக்கிறது. அதன் மூலமாக ஒரு ஒரு வருமானம் இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. ஒரு வருமானம் இருக்கிறது. கொஞ்சம் வியாதி இருக்குது, இல்லைன்னு நம்ம சொல்லலை. இருந்தால் கூட வியாதி கட்டுக்குள் இருக்கிறது. வியாதிக்குண்டான மருந்துகள் நமக்கு இலவசமாக கிடைக்கின்றன. இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? கடவுள் எனக்கு, நான் சாதாரணமாக என்னுடைய நண்பர்கள்ட்ட பேசும்போது சொல்லுவேன், இப்போ கடவுள் உனக்கு 5 ரூபா கொடுத்துட்டு எனக்கு 3 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுவான். ஆனால் கொடுக்கும்போது எனக்கு 8 ரூபாயாக கொடுப்பான்னு சொல்லுவேன்.
காரணம் அந்த பிரம்ம முகூர்த்தம். சரி, இந்த பதிவு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அபஜித் முகூர்த்தம். இந்த அபஜித் முகூர்த்தம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு நல்ல நேரம், குளிகை மாதிரி. சனியினுடைய குளிகை எப்படியோ, சனியினுடைய பையன் மாந்தி குளிகை, அந்த மாதிரி இந்த அபஜித் முகூர்த்தம்ங்கிறது ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நேரம். இதில் பெரிய விசேஷம் என்னென்னா, வாஸ்து நாள்னு போட்டுருவான். பார்த்தா சனிக்கிழமையாக இருக்கும். வாஸ்து பூஜை செய்ய உகந்த நேரம் 9 to 10 ராகு காலத்தில் போட்டிருப்பான். இல்லை வேறு ஒரு நாளில் யமகண்டத்தில் போட்டிருப்பான். இல்லை அமாவாசை வாஸ்து நாளாக இருக்கும், செவ்வாய்க்கிழமையாக இருக்கும், பிரதமையாக இருக்கும். ஏன் இப்படி வருது அப்படின்னா, வாஸ்துங்கிறது ஒரு அசுரன். அவன் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம், குறிப்பிட்ட ஒரு 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 நாள், குறிப்பிட்ட ஒரு சில மணி நேரங்கள் நல்லவனாக இருப்பான். அந்த நல்லவனாக இருக்கிற அந்த நேரத்தில் நாம் ஏயா கட்டடம் கட்டணும், சீக்கிரமாக முடிக்கணும், கடன் கொஞ்சம் சீக்கிரம், வீட்டு கடன் சீக்கிரமாக அடையணும், இந்த கட்டி கொடுக்குற கான்ட்ராக்டர் ஒழுங்காக கட்டணும், கொத்தனார் ரெகுலராக வரணும், இப்படிலாம் பிரார்த்தனை பண்ணுறதுக்கு உண்ட நாள். அந்த மாதிரி இந்த அபஜித் முகூர்த்தம்ங்கிறதும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அபோவஸ்யாத் சிராயதன்யோ பிரவன் அஹிம் சுதப்தன் அதமதஸ்யாக அப்படின்னு சொல்கிறது வேதம். இந்த அபஜித்துங்கிறது ஒரு நேரம் நல்லவன் தான், ஆனால் செமி நம்ம கிரகத்தில் சொல்கிறோம்ல, புதன் அலி கிரகம், இப்படி பாதி நேரம் இருப்பான், அப்படி பாதி நேரம் இருப்பான். அபஜித் முகூர்த்தம் சார், அபஜித் முகூர்த்தம் இன்றைக்கி எத்தனை மணிக்கு சார்? ராத்திரி 12:15 1:45 வரைக்கும். என்ன பண்ணுறது? என்னுடைய பிரார்த்தனையை சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தூக்கம் வந்துடும். சாதாரணமாக இந்த சூரிய உதயம், சூரிய அஸ்தமனம், இதெல்லாம் அபஜித் முகூர்த்தத்தை சேர்ந்தது அப்படின்னு ஒரு சில ஜோசியர்கள் சொல்கிறார்கள். அதெல்லாம் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஏன்னா சூரிய உதயம்னா அதுக்கு முன்னாடி உள்ளது பிரம்ம முகூர்த்தம், சூரிய அஸ்தமனம்னா அதுக்கு முன்னாடி உள்ளது நித்திய பிரதோஷம். ஆனால் இந்த அபஜித் முகூர்த்தம்ங்கிறது நமக்கு சௌகரியமான ஒரு நேரத்தில் வந்திருக்கு. நாளை வியாழக்கிழமை 7ஆம் தேதி சாயங்காலம் 5:15 5:14 5:38 வரை, இந்திய நேரப்படி 5:14 5:38 வரை 24 நிமிஷம். ரொம்ப சிம்பிள். நமக்கு எதுவாக இருந்தாலும் இந்த பூமியிலிருந்து தான் கிடைக்க வேண்டும். பிருத்திவி, அக்னி, நீர், காற்று, ஆகாயம், இந்த 5னுடைய கலப்பு இல்லாமல் நமக்கு எதுவும் கிடைக்காது. அதனால் இந்த 5ஐயும் ஞாபகப்படுத்தி, 5ஐயும் நினைவு கொண்டு 5 விளக்கு 24 நிமிஷம். விளக்குக்கு கீழே நீங்கள் நெல் போட்டுக்கலாம், கோதுமை போட்டுக்கலாம், கொண்டக்கடலை போட்டுக்கலாம், உங்களுடைய சௌகரியம். 5 விளக்கு சாமிகிட்ட ஏற்றி வச்சேன். கரெக்டாக 5:15 5:10 முதல்ல உங்களுடைய சாமி ரூமில் சாமி விளக்கை ஏற்றுங்க. அதுக்கப்புறமா அதிலிருந்து இந்த 5 விளக்கை ஏற்றுங்க. ஒரு விளக்கை பார்த்து, ஹே பிருத்திவியே எனக்கு நன்மை செய். இன்னொரு விளக்கை பார்த்து, ஏ அக்னியே எனக்கு நன்மை செய்.
ஏ வாயுவே எனக்கு நன்மை செய். ஏ ஜலமூர்த்தியே நன்மை செய். ஏ ஆகாயமே எனக்கு நன்மை. இந்த ஆகாயத்தில் ஏற்பட்டிருந்த மேக கூட்டங்கள், அதனால் இந்த ஜல பிரவாகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதனால் பூமியில் ஏற்பட்ட மாற்றங்கள். இன்றைக்கி திருவண்ணாமலையில் 35 டன் பாறை உருண்டு தோன்றும். எனக்கு தெரிஞ்சு 62 வருஷமாக மலக்கோட்டையில் ஒரு பாறை இருக்குது, 100 டன் இருக்கும். அந்த பாறைக்கு பக்கத்துலலாம் போய் பார்த்துருக்கேன். அந்த பாறையை ஒரு தெய்வ கட்டுப்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தெய்வ கட்டுப்பாடில் ஒரு 1.5 அடி அகலத்தில் 1.5 × 1.5 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் பாறை 100 டன்னு பெருசு, ஆனால் அதனுடைய பிடிமானம் 1.5 அடியில் இருக்குது. நாம் என்ன தெய்வ குத்தம் பண்ணினோம், நாம் என்ன இயற்கைக்கு மாறாக பண்ணினோம் அப்படின்லாம் நம்ம கேட்க முடியாது. நம்ம பண்ணுறது பூராவுமே அப்படித்தான். எதுவுமே தெய்வ சம்பந்தமான ஒரு தெய்வ சம்பந்தத்துடனுடைய ஒரு விஷயத்தை நாம் பண்ணுவது என்கின்ற காலம் போய், நமக்கு இன்றைக்கி 10 ரூபா வரணும், நமக்கு இன்றைக்கி 5 ரூபா வரணும், நமக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கணும், நமக்கு இன்றைக்கி இவன் பணம் கொடுக்கணும், நமக்கு இந்த வீடு கிடைக்கணும். சார், திருச்சியில் வக்கப்பேட்டை மாரியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த வக்கப்பேட்டை மாரியம்மன் கோயில்கிட்ட ஒரு லைட் எரியும். அதுக்கப்புறம் அரியமங்கலம் மேம்பாலத்துலேருந்து எட்டி பார்த்தா அரியமங்கலம் ஸ்டேஷனில் ஒரு சின்ன 100 வாட்ஸ் பல்ப் எரியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருவரம்பூரில் ஒரு லைட் எரியும், திருவரம்பூர் ஸ்டேஷனில். அதுக்கப்புறம் பிஹெச்இஎலுக்கு வந்தால் ஒரு 5 லைட் எரியும். ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை தெரியுமா? வக்கப்பேட்டை மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குன்னே தெரியல. அதுலேருந்து பால் பண்ணை வரைக்கும் அவ்வளோ லைட் எரியுது. பால் பண்ணை தாண்டி அரியமங்கலம் வரைக்கும் கொஞ்சம் பரவாயில்ல, விளக்கு இருக்குது, இருட்டாலாம் இல்லை, நீங்கள் தைரியமாக நடந்து போகலாம். அரியமங்கலம் தாண்டின உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா காட்டூர், கைலாஷ் நகர், பாலாஜி நகர், பிரகாஷ் நகர், வின் நகர், இந்த பக்கம் சக்தி நகர், அந்த பக்கம் அமுல் நகர், இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடுகள். இவை எல்லாம் என்ன? இவையெல்லாம் நெல் வயலாக இருந்த இடங்கள், வாழை தோட்டங்களாக இருந்த இடங்கள். சார், விண்ணகரில் பிரகாஷ் நகரில் வெள்ளம் வந்துடுச்சு சார். வரும் சார். பிரகாஷ் நகர் என்பது இந்த பகுதியினுடைய வடிகால் பகுதி, காவிரிக்கு நீர் போகிற வடிகால் பகுதி. அங்கே கொண்டு போய் நீ ஒரு காக்கடி கட்டடத்தை கட்டிவிட்டு தண்ணி போகலன்னு. அதனால் இந்த பாதிப்புகள் நமக்கு நாம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு இனிமேல் நமக்கு இதனால் பாதிப்பு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த அபிஜித் முகூர்த்தத்தில் 5 விளக்கு சரியாக 5:14 5:38 வரைக்கும் 24 நிமிஷம் ஏற்றிட்டு அதை அப்படியே ஒரு வாளிலையோ டப்பாலையோ வச்சு கொண்டு போய், மிச்சம் எண்ணெய் இருந்தாலும், எண்ணெய் இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போய் இந்த விளக்கை வச்சுட்டு அந்த கோயிலில் முழுசாக எண்ணெய் ஊற்றணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இந்த எண்ணெயோடு அப்படியே வச்சுட்டு வர்றது முக்கியம் கிடையாது. முழுசாக இந்த 5 விளக்குலையும் எண்ணெயை ஊற்றி ஏற்றிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால், அடுத்த அபிஜித் முகூர்த்தம் 2025 ஏப்ரல் வருகிறது. அதுவரை உங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்கும், சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்கின்ற எல்லாம் வல்ல சுகந்த குந்தலாம்பாள் சமேத கல்யாண மாத்து பூதேஸ்வரரை பிரார்த்திக்கிறேன். நாளைய தினம்
மௌனமாக இருந்தால் கூட நாளை மாலை 4:45 மணி அளவில் இதற்குண்டான சங்கல்பம் வீடியோ பதிவிடப்படும். ராம் ராம்.